அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை, மியூசிக், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மியூசிக் நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக கேட்டுக்கொண்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு சொன்னால், எல்லா இடத்துலையுமே, அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில், இல்லை நம்ம காரில் போயிட்டு இருந்தாலும், பைக்கில் போயிட்டு இருந்தாலும், நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி, நம்ம ஹெட்ஃபோனில் இல்லை ஸ்பீக்கரில் எல்லா இடத்துலையும் நம்ம அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. இஸ்லாத்தில் மியூசிக்கை பற்றி என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது, அது ஹராமா ஹலாலா, இல்லை அது தடுக்கப்பட்டிருக்கதா இல்லையான்றது நிறைய பேருக்கு அது கேள்வி இருக்கும். சில பேர் அதை ஹராமா ஹலாலா என்று தெரியாமல் அதை கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அது ஹராம், மியூசிக் ஹராம் இஸ்லாத்தில். சில பேருக்கு அது ஹராம்னு தெரியும். அது தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் அது தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் மார்க்க கல்வி இல்லாதது தான். அல்லாஹ் தாலா குரானில் என்ன சொல்கிறான் அது தெரியாது. நம்மள பல பேரும் குரானை ஓதிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், ஒவ்வொரு வசனத்துலேயும் அதுக்கான விளக்கம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வோட சுன்னா, அவர்களோட வழிமுறை, அவர்களுடைய வாழ்க்கை, இந்த இசையை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஹதீஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் உருவாகும். அந்த கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டாடை அணிவது, அதாவது பட்டாடை, ஆண்கள் பட்டாடை அணிவது, அதுக்கப்புறம் ஜினா, இந்த விபச்சாரம் செய்வது, மதுபானம் அருந்துவது, மியூசிக், இந்த மியூசிக்கை ஹலால்னு சொல்லுவாங்க. அதை ஹராம் கிடையாது, அதை ஹலால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குதுன்னு சொல்லி இந்த நான்கு விஷயத்தையும் ஹலால்னு ஆக்கி ஒரு கூட்டம் கிளம்பும். முஸ்லீம்களில் பல பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களுக்கு தவிர. இப்போ மியூசிக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷைத்தானிடமிருந்து ஆரம்பிக்கிறது. இது எங்கே கொண்டு போய் முடியும்னா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகும், அல்லாஹ்வுடைய கோபத்தில் போய் முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய முனாஃபிக்குனா அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பொய்யாக வாழ்வார்கள். பேருக்கு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் தான் முனாஃபிக்னு சொல்லுவோம். இப்போது முனாஃபிக்களுக்கு என்ன நிம்மதி எதில் கிடைக்குதுன்னா, இசை கேட்பது தான். இசை கேட்டால் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, இந்த மெலோடி சாங் கேட்டால் எங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மியூசிக் ப்ளேலிஸ்ட்னு ஒரு இது போட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் அதில் நான் சேர்த்துருப்பேன். ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்பேன். அந்த அளவுக்கு இருக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி கூட அது கேட்டால் தான் தூக்கம் வரும், அந்த மியூசிக்கை கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற திக்ர் நமக்கு வராது. அது சொன்னால் தூக்கம் வரமாட்டேங்குது தான். அல்லாஹ்வுடைய திக்ர்னால தூக்கம் வரமாட்டேங்குது தான். என்ன வருதான், ஹெட்செட்டை போட்டு பாட்டை கேட்டால் தான், அந்த மெலோடி சாங் கேட்டால் தான் அந்த இனிமையில் ஒரு தூக்கம் வருதான். இப்போ அந்த அளவுக்கு இப்போ நம்மளோட சமூகம் மாறிடுச்சு. இசையை ஹலாலாக்கி கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஷைத்தானுடைய கீதத்தை காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய சாப வார்த்தைகளை உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது. நரகத்தின் பானத்தை நீங்கள் காதுகளை ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இசை ஹலால், இசை அனுமதிக்கப்பட்டது, கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாராவது ஒருவர் முன்னிட்டால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். ஏன்னா எந்த வகையிலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இசை ஹலால் கிடையவே கிடையாது. இப்போது நம்மளில் பல பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், அல்லாஹ் தாலா மியூசிக் ஹராம்னு சொல்லி குரானில் எந்த இடத்துல சொல்கிறான், டைரெக்டாக மியூசிக் ஹராம்னு சொல்லி எங்கே அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வசனத்தை கேளுங்க. 10வது அத்தியாயத்தோட 6வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, وَمِنَ النَّاسِ مَنْ يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَنْ سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. இந்த வசனத்தோட விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுகளை விலக்கி வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அல்லாஹ்வின் பாதையை பரிகாசமாக்கி கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதில் எங்கே இசைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வசனத்தை பற்றி பல தஃப்சீர் ஆசிரியர்கள், மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் முதல் லைனில் லஹுவல் ஹதீஸ் அப்படின்றத ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டுக்கான அர்த்தம் எந்தெந்த விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு மக்களை திசை திருப்புகிறதோ
அந்த விஷயங்கள் அதில் வந்து இசையும் உள்ளடங்கியிருக்கு. இப்போ நம்மளில் பல பேர் ஒரு ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து மியூசிக் இல்லாமல் இசை ஆட் பண்ணாமல் நம்ம போடுறதே கிடையாது. இதோட விளைவுகள்லாம் வந்து நம்ம இம்மையில் வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியுமா இல்லையான்னு தெரில. நிச்சயமாக மறுமையில் இதுக்கான விசாரணை உண்டு. அது எப்படி அந்த விசாரணை வரும்னா, இப்போ நம்ம ஒரு மியூசிக்கை வந்து ஒரு போஸ்ட்டோ இல்லை ஸ்டோரியோ போடுறோம், அதில் மியூசிக் இசை ஆட் பண்ணி போடுறதுக்கான தண்டனையும் நமக்கு இருக்குது. இதை பல பேர் பார்க்குறாங்கள, பல பேர் நம்மளோட ஸ்டேட்டஸும் ஸ்டோரியும் போஸ்ட்டையும் பார்த்து அது மூலயமா நம்ம ஷேர் பண்ணது மூலயமா பல பேர் அதை கேட்டு அவங்களுக்கும் அந்த தீமையை வந்து சேரும். இவர்கள் எல்லோரும் மறுமையில் சாட்சியாளர்களாக வருவார்கள். அந்த கூட்டத்தினர் யாரெல்லாம் அந்த இசை கேட்டு அந்த பாவத்தை வாங்கினாங்களோ, பாவத்தை சுமந்தாங்களோ, அந்த பாவத்தை சுமந்தவர்களாக வருவார்கள். அந்த கூட்டத்தினர்கள் சொல்லுவார்கள், யாரெல்லாம் நாங்கள் இந்த இசையை கேட்டு எங்களுடைய பாவம் இப்போ வந்திருக்குன்னா காரணம் வந்து இந்த மனிதர் தான் எங்களை அதை கேட்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டஸு போஸ்ட்டுன்னு போட்டு மற்றவங்களுக்கு அதை பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறதுன்னு பண்ணுறாங்களோ அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவார்கள். நிச்சயமாக மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும், நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு நம்ம வந்து விசாரிக்கப்படுவோம் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் தெரிஞ்சுமே வந்து பல பேர் அந்த மியூசிக்கை வந்து பரப்பிகிட்ருக்கோம். இப்போ இதிலேருந்து இன்னமும் நமக்கு இப்போ நம்ம உடலில் உயிர் இருக்குன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தவணை இருக்குது. நமக்கு வந்து திருப்பி அல்லாஹ்வின் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் எல்லாமே இருக்குது. ஆகவே இந்த இசை, இந்த ஹராமான ஒரு விஷயத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.